வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே என்ன பண்ணீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் லீவுங்கிறதுனால சரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பீரோவில் திறந்து பார்த்ததுக்கப்புறம் அங்கங்கே இருந்தது. சரி ஆர்கனைஸ் பண்ணலாமேன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பீரோவில் டேரெக்டாக துணி அப்படியே வைக்க மாட்டோம். வச்சோம்னா நம்ம எவ்வளோ தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் ஒரு துணி எடுக்கும்போது எல்லாமே விழுந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே வச்சு தான் வைப்போம். மீஷோவில் பார்த்திங்கன்னா நிறையா ஆர்கனைசர்ஸே இருக்குது. அதை காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். நான் அப்படி வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸே இருக்கிறதுனால இதிலே வச்சுருவோம். நம்ம மளிகை கடையில் கேட்டாலே தருவாங்க. இந்த மாதிரி நிறையா பாக்ஸ் வாங்கி வச்சு அதை இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மடித்து வச்சா மேக்ஸிமம் இந்த பாக்ஸில் ஒரு 7-10 கூட வச்சுக்கலாம். செட்டாக சுடிதார் ஷாலு பேண்ட்டு எல்லாமே செட்டாக வச்சுக்கலாம். நமக்கு அதிலே முடிஞ்சிடும். ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். எடுக்கும்போதுமே ஒன்று மேலே ஒன்றா இருக்கிறனால ஈஸியாகவுமே எடுத்துடலாம். இதை வச்சு பீரோவில் வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாகவுமே வச்சுக்கலாம். இதில் நான் 7 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். பேண்ட்டு, ஷாலு, டாப்புங்கிற மாதிரி. ஸோ ஃபுல்லாக நிரம்பிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரீ, ப்ளவுஸ்லாம் அதுக்கு ஒரு கண்டெய்னரில் ஆர்கனைசரில் வச்சு அதுவுமே வச்சாச்சு. அந்த மாதிரி என்னோடய தங்கச்சி, அம்மா எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சு இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ஸ்பேசியஸாக பீரோவில் இடமுமே இருக்கும். வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு கேலண்டர் ஷீட்டை விரிச்சிட்டு அது மேலே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிங்கன்னா பார்க்கவுமே நல்லாயிருக்கும், அழுக்குப்படியாது. இப்போ இதில் இந்த பட்டு சாரீஸ்லாம் இருக்குது. அதோட சேர்த்து ப்ளவுஸ் மட்டும் ரேராக எடுக்கிற திங்ஸ் அப்படி வச்சாச்சு. இதில் அம்மாவோட சாரீ, வெளியில் போனால் கெட்டுற சாரீ இருக்கு இல்லையா, அதை இந்த பாக்ஸில் வச்சு இப்படி ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி பாக்ஸில் வச்சோம்னா நமக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சாரியை ஒரே இதில் வைக்காமல் ரேராக எடுக்கிறத ஒரு இதில் வச்சு ஒரு தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடிக்கடி எடுக்கிறத ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குமே ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய இடமும் கிடைக்கும். இப்போ நான் இதே ரேக்கில் நான் சுடிதாரை ஒன்று மேலே ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தான் வைக்க முடியும். மேலே வச்சா கீழேயுமே நம்ம திறக்கும்போது மூடும்போதெல்லாம் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா விழுகவும் விழுகாது, ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இதே மீஷோவில் கண்டெய்னர் வாங்கி வச்சிங்கன்னா ஈவன் கலரில் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம். சும்மா இருக்கட்டும் அப்படி இருக்கிறதுனால தான் எதுவுமே வாங்காமல் இதே வச்சாச்சு. மேலேருந்து கீழே வரையும் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் இருக்கும். மேலே இந்த சாரீஸ் அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை விட்டுட்டேன். ஸோ இந்த கீழே இருக்கிற 3 லேயரை மட்டும் அடிக்காச்சு. லாஸ்ட் லேயரில் அப்பாவோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ரெகுலர் யூஸுக்கு கெட்டுற சாரீஸு. இப்போ இவ்வளோ சோஃபா ஃபுல்லாக துணி இருக்குது. ஸோ அதை மடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் அதிகமாக துணி நாங்கள் சேர்த்துட்டே வைக்க மாட்டோம். பழசு ஆக தான் புதுசு எடுத்துகிட்டே இருக்கும். சில பேர் வீட்டில் எங்கே பார்த்தாலும் துணியாக கிடக்கும். சேரில் துணி கிடக்கும், பீரோவில் அங்கங்கே கலைஞ்சி கிடக்கும், சோஃபாவில் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் அப்படி இருக்காது. தேவைப்படும் போது தான் எடுத்துப்போம். ஸோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு பார்த்திங்கன்னா இந்த செடி மூன் லைட்டில் அழகாக இருந்தது. ஸோ அதனால் அதையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருந்தேன். இது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க, அந்த பூ தான் பார்க்கவே அழகாக இருந்தது. சரி ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி சண்டே மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு சண்டே மீன் குழம்பு தான். அன்றைக்கி நகர மீன், இன்றைக்கி ஊளி மீன் எடுத்திருந்தோம். ஸோ ரெசிபி நான் முன்னாடியே ஷேர் பண்ணனால நான் ஷேர் பண்ணலை. ஸோ சும்மா நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம வெயிட் பண்ணாமல் அப்போயே எடுத்து சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி யாரெல்லாம் இருப்பீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் மீன் பொரி, இன்னொரு பக்கம் அதை சாப்பிட்டு காலி பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் யார் இருப்பீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சண்டேனாலே இப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்கும். எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு டைப் ஆஃப் மீன் குழம்பு எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு வச்சாச்சு. லாஸ்ட் டைம் வதக்கி விட்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி அரைச்சி போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஊளி மீன் குழம்பு தான். அதில் சால மீனுமே கொஞ்சம் போட்டு தான் வச்சுருந்தோம். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா நான் இன்னொரு நாள் ஆட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நகர மீன் குழம்பு வச்சுருந்தோம். அதுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சிட்டே இருக்கும்போது KTVயில் விஜய் படம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சால மீனுமே நல்லா கழுவி குழம்புல போட்டுட்ருக்காங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்கிரிதத்தில் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஷோ ஆகும்.
கடையில் வந்து மீன் குழம்பு வச்சுட்டே இருக்கும்போது பூனைக்குட்டியுமே வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்கு மட்டும் எப்போ தான் சண்டேனாலே எப்படி தான் பூனைக்கு தெரியும்னு தெரில. அதுவுமே வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்மெல்லு எங்கேருந்து பிடிக்குதுன்னு தெரியல, வந்துடும். ஸோ அதுக்கு வந்து அந்த வேஸ்ட்டாக இருக்கிற தலை அதெல்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு. ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சண்டே சமைக்கும்போது பூனை வருமாங்கிறதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குழம்பு கொதிக்கும்போது இந்த மீனை போட்டு இறக்கியாச்சு. குழம்புமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சிம்மில் போட்டிங்கன்னா அந்த எல்லா மீனும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இந்த மண்டை வந்து போடலை, பூனை வந்ததுனால அதுக்கு போட்டாச்சு. ஸோ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மட்டன் குழம்புலாம் வச்சா சாறு எடுத்து குடிப்போம்ல, அது மாதிரி மீன் குழம்புமே எடுத்து அது நல்லெண்ணெய் ஊற்றி வந்து குடிச்சிட்ருந்தோம். இந்த மாதிரி யாரெல்லாம் மீன் குழம்புல வந்து சாறு குடிப்பீங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்புல அந்த மீன் குழம்போட ஸ்மெல்லே வராது. அதனால நான் கொஞ்சம் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ இதோட லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.